செக்யூரிட்டி சீக்கிரம் வண்டி கொண்டு வாங்க போங்க. சரிங்க சார். சீக்கிரம் வாங்கண்ணா. சரிங்க சார். ஷாலினி 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 பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டான்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன் கூட அவ இருக்கான்ற விஷயமும் உனக்கு தெரியும். இல்லனா அவ இந்நேரத்துக்கு என் கூட இருந்திருப்பா, என்னோட வைஃபா. அப்பனா கண்டிப்பா நான் அவ கூட இருந்திருப்பேன். ஆனா அவ இப்படி இருக்கும்போது நீதான் அவ கூட இருந்தாகணும் அருவி. அட்லீஸ்ட் உங்களை டிராப் பண்றதுக்காகவாவது நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஷாலினி 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 எழுந்துரு. ஷாலினி சாட்ஸ்ல ரெண்டு பேரும் இந்த ஒரு ஷாலினி பின்னாடியே பிஸியா இருக்காங்க. ஆனா நீதான் பாவம் ரொம்ப லோன்ஸா இருக்க. உன்னோட ஐஸ் பேக்ஸ் உன்னோட கையிலேயே வச்சிருக்க. ஹவு sad is that? நான் போய் பண்டிதர்கிட்ட சொல்லி மேரேஜ் ஸ்டார்ட் பண்றேன். ஏற்கனவே இங்க நிறைய டிராமாஸ் எல்லாம் ஆயிடுச்சுல. I'll tell him sir. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ரித்திகாவை இங்கிருந்து போக விடாம செய்யணும். அப்பதான் ஷாலினியோட ரவி கொஞ்ச நேரம் இருக்க முடியும். கமான்ஸ் பண்டிதரே, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷாலினி 2 பேரு கூட போயிருக்கா. ஒருவேளை அவ உண்மையிலே மயக்கமா இல்லனா, அப்போ ஒருவேளை அவளோட பிளானா இருக்குமோ? ஹார்வி சேகர் கிட்ட உண்மையை சொல்லிடுவா. ஷாலினி என்ன ஷாலினி அடடா லக்ஷ்மி, இது இப்ப நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? ரித்திகாவை நான் கல்யாணத்துக்கு அனுப்புனதே அவ ரவி கூட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஷாலினி ரவி கிட்ட நெருங்க கூடாதுன்னு நினைச்சேனே. ஆனா இங்க விஷயமே தலைகீழா நடக்குது. இவள கையில தூக்கிக்கிட்டு இவ இங்க வந்துட்டா. ஐயோ அம்பிகாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஷாலினி இருக்காளே, எப்போ எந்த நேரம் யார் மூளை கூட விளையாடுவான்னு யாருக்கும் தெரியாது. இப்ப பாத்தியாக்கா, இவ போனது ஒரு ஆளு கூட, திரும்பி வந்திருக்கிறது 2 பேரு கூட. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த சேகரிய இவளே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அட என்னக்கா நீ, இப்பதானே அவன் புதுசா லைலா மஜ்னு ஆயிருக்கான். அவளோட காதல்ல இவன் முழுசா முழுகாத வரைக்கும் இவனுக்கு திருப்தியாவே இருக்காது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைக்கா, இந்த ஷாலினி இருக்காளே, அவ தலையெழுத்து என்னமோ ரொம்ப பிரமாதமா இருக்கு. நல்ல பொண்ணுங்களுக்கு உருப்படியா ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனா இங்க இவளுக்கு பாருங்க, இவ முகத்தை பார்த்தாலே இருக்கிறவனுங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருது. இருக்கிறவனுங்க எல்லாருமே இவகிட்ட பைத்தியம் ஆயிடுறானுங்க. பாருங்க ரவியா பைத்தியம் சொல்றியா லட்சுமி? அக்கா இல்லக்கா, நான் அப்படி சொல்ல வரல. சாரிக்கா. இப்போ இந்த ஷாலினி எல்லார் மூளைக்குள்ளேயும் பூந்து குழப்புறானா, என் வாய்க்குள்ளேயும் பூந்து குழப்புறா. அவ பேர் எடுத்ததும் பாரு என் வாய் எப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு. நான் சொன்னது அந்த சேகரை பத்தி தான்க்கா, நம்ம ரவிய பத்தி எல்லாம் இல்ல. அதையெல்லாம் முதல்ல விட இந்த சேகரியா இன்னும் திரும்பி வராம இருக்கா. மேல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஷாலினி